வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மாசான டாபிக்க பத்தி அலச போறோம். ஒரு சாதாரண குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி இன்னைக்கு பாக்ஸ் ஆபீஸ் கிங், அது மட்டும் இல்லாம ஒரு சமூக அரசியல் ஆளுமையா உருவெடுத்திருக்க நடிகர் விஜயோட பயணத்தை பத்தி தான் இந்த விளக்க தொகுப்புல பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். இந்த முழு பயணத்தையும் நாம 6 முக்கிய காலகட்டங்களா பிரிச்சிருக்கோம். ஆரம்பகால அறிமுகம், ரொமான்டிக் ஹீரோ சகாப்தம், ஆக்ஷன் ஸ்டார் மாற்றம், பாக்ஸ் ஆபீஸ் சாதனைகள், சமூக பணிகள், அப்புறம் அரசியல் பிரவேசம். இதுதான் இன்னைக்கு நம்ம ரூட் மேப். பகுதி 1, ஆரம்பகால அறிமுகம். சரி, இந்த பிரம்மாண்டமான சினிமா பயணம் எங்க எப்படி ஆரம்பிச்சதுன்னு முதல்ல பார்த்துடுவோம். 1974ல சென்னையில பிறந்த அவர் தன்னோட 10வது வயசுல, அதாவது 1984ல அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்துல வெற்றி படத்துல ஒரு குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானாரு. அப்புறம் 1992ல நாளைய தீர்ப்பு மூலமா ஹீரோவா என்ட்ரி கொடுத்தாலும் 1996ல வந்த பூரே உனக்காக படம் தான் இவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் கொடுத்துச்சு. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? அவரோட மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட் படங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது 1994ல வந்த ரசிகன் படத்திலேயே அவருக்கு இளைய தளபதிங்கிற பட்டம் கிடைச்சிருச்சு. அடுத்த பல வருஷங்களுக்கு இந்த பேர் தான் அவரோட அடையாளமாவே மாறுச்சு. அடுத்து பகுதி 2, ரொமான்டிக் ஹீரோ சகாப்தம். எப்படி இவர் ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை நோக்கி நகர ஆரம்பிச்சாருன்னு இதுல பார்க்கலாம். 90ஸோட கடைசிலையும் 2000ங்களோட தொடக்கத்திலையும் இவர் கொடுத்த ரொமான்டிக் ஹிட்ஸ்லாம் சும்மா சொல்லக்கூடாது. 1997ல வந்த காதலுக்கு மரியாதை அவருக்கு சிறந்த நடிகருக்கான தமிழ்நாடு மாநில விருதை வாங்கி தந்துச்சு. அதைத் தொடர்ந்து 99ல துல்லாத மனமும் துள்ளும், 2000 வந்த குஷி. இந்த படங்கள்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து கிராமத்து மக்கள் வரைக்கும் ஒரு பெரிய ரீச் கொடுத்து அவரோட மார்க்கெட்டை வேற லெவலுக்கு கொண்டு போச்சு. இந்த இடத்துல ஒரு பெரிய டிரான்சிஷனை நாம கவனிக்கணும். 90கள்ல ரொம்ப எமோஷனலான காதல் கதைகள் பண்ணி ஒரு லவ் பாய் இமேஜ்ல இருந்தவரு 2000ங்களுக்கு அப்புறம் மாஸ் பஞ்ச் டைலாக், அதிரடி ஆக்ஷன், அப்படியே ஒரு மாஸ் ஹீரோ இமேஜ்க்கு மாறினாரு. பகுதி 3, ஆக்ஷன் ஸ்டார் மாற்றம். இந்த லவ் பாயிலிருந்து ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோவா அவர் எப்படி மாறினாருங்கிறத இப்போ பாப்போம். இந்த மாஸ் ஹீரோ டிரான்சிஷனை சொன்னோன்னு 2003ல வந்த திருமல படத்தை பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். இயக்குனர் ரமணா உருவாக்குன இந்த படம்தான் விஜயோட கேரியர் பாதையவே மொத்தமா மாத்தி அமைச்சது. ரொம்ப அக்ரெசிவான பாடி லாங்குவேஜ், ஆட்டிடியூட்னு ஒரு பக்கா மாஸ் ஆக்ஷன் ஹீரோவா அவரை இந்த படம்தான் நிலைநிறுத்துச்சு. திருமலை கொடுத்த அந்த ஸ்பீட்ல அடுத்தடுத்த படங்கள் அவரோட கமர்ஷியல் வேல்யூவை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. 2005ல வந்த திருப்பாச்சி அந்த பஞ்ச் டயலாக்ஸ், டான்ஸ்னு பட்டி தொட்டி எங்கோ ஹிட் ஆச்சு. 2007ல பிரபுதேவா டைரக்ஷன்ல வந்த போக்கரி அந்த வருஷத்திலே அதிக வசூல் பண்ண 3வது படம். அப்புறம் 2009ல வந்த வேட்டைக்காரன் பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய ஹிட். அதுல அவரோட பையன் ஜேசன் சஞ்சய் கேமியோல வந்ததும் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டா அமைஞ்சது. பகுதி 4, பாக்ஸ் ஆபீஸ் சாதனைகள். இந்த ஸ்டார் அந்தஸ்து எந்த அளவுக்கு பெருசுன்னு புரிஞ்சுக்க அவர் உருவாக்குன சில முக்கியமான பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்ட்ஸை பார்க்கலாம். இங்க ஒரு முக்கியமான நம்பரை நோட் பண்ணுங்க. 50 கோடி. ஆமாங்க, 2004ல வந்த கில்லி சும்மா ஒரு சாதாரண ஹிட் கிடையாது. தமிழ்நாடு பாக்ஸ் ஆபீஸ் ஹிஸ்டரியிலேயே முதல் முறையா 50 கோடி வசூலை தாண்டின முதல் தமிழ் படம் இதுதான். தியேட்டர்கள்ல 200 நாள் ஓடி ஒரு இமாலய சாதனையவே படைச்சது. அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி 2012க்கு வருவோம். 100 கோடி அப்படிங்கிற அடுத்த மைல்கல். தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன துப்பாக்கி, சிவாஜி, எந்திரனுக்கு அப்புறம் 100 கோடி வசூலை தாண்டின 3வது தமிழ் படங்கிற வரலாற்று சாதனைய பண்ணுச்சு. அவரோட வளர்ச்சி எந்த அளவுக்கு வேகமா இருந்துச்சுன்னு இதுல இருந்து பாத்துக்கலாம். 2017ல வந்த மெர்சல் படம் 250 கோடிய தாண்டி வசூல் பண்ணி அவரோட கெரியர்லயே ஒரு புது பெஞ்ச்மார்க்கை செட் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாம யூகேவோட நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ்க்கும் இந்த படம் நாமினேட் ஆச்சு. பகுதி 5, சமூக பணிகள். அவரோட இந்த செல்வாக்கு வெறும் சினிமாவிலேயோ தியேட்டர்கள்லயோ நின்னுடல. ரொம்ப ஆர்கனைஸ்டா அவர் செஞ்ச சமூக பணிகளை பத்தி இப்ப பாப்போம். இது அவரோட ரியல் லைஃப்ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். 2009 ஜூலை 26ஆம் தேதி புதுக்கோட்டையில தன்னோட பல லட்சம் ரசிகர்களை ஒருங்கிணைச்சு விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான சமூக நல அமைப்பை உருவாக்குனாரு. இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, விளம்பரத்தை எதிர்பார்க்காம நேரடியா களத்துல இறங்கி அவங்க செஞ்ச உதவிகள் தான். 2018 கேரளா வெள்ளத்துல 70 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள், கஜா புயல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தலா 4.5 லட்சம் ரூபாய் நிதி, அப்புறம் ஸ்டெர்லைட் போராட்டம், நீட் தேர்வால் பாதிக்கப்பட்ட அனிதாவோட குடும்பத்துக்குன்னு நிறைய பண உதவிகள் செஞ்சிருக்காங்க.
தானே புயல் டைம்ல கடலூர்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நேரடியா அரிசி வழங்குனதும் இதுல அடங்கும். இந்த சமூக பணிகள்ல குறிப்பா கல்வியின் மேல அவரு ரொம்ப வருஷமாவே ஒரு தனி கவனம் செலுத்திட்டு வராரு. 2008லயே ஹீரோவா ஜீரோவான்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி ஸ்கூல் டிராப் அவுட்ஸை குறைக்க முயற்சி பண்ணாரு. 2011ல இருந்து 10th 12th பப்ளிக் எக்ஸாம்ல அதிக மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு கல்வி விருது கொடுத்து கௌரவிக்கிறாரு. 2014ல ஒரு டீ கடைக்காரரோட பொண்ணுக்கு பிரைவேட் காலேஜ்ல சீட் கிடைக்க உதவி பண்ணது இந்த மாதிரி முயற்சிகளுக்கு ஒரு நல்ல உதாரணம். பகுதி 6 அரசியல் பிரவேசம். இப்போ அவரோட பொது வாழ்க்கையில எல்லாராலும் ரொம்ப உற்று நோக்கப்படுற ஒரு பகுதியான அரசியல் என்ட்ரி பத்தி பார்க்கலாம். இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரியும். 2009ல உருவாக்கின மக்கள் இயக்கம் 2011 எலெக்ஷன்ல அதிமுக கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 2023ல தமிழ்நாட்டோட 234 தொகுதிகளிலையும் இருக்கிற மாணவர்களை ஒருங்கிணைச்சு ஒரு பிரம்மாண்டமான கல்வி விருது வழங்கும் விழாவை நடத்துற அளவுக்கு இது ஒரு திட்டமிட்ட அரசியல் நகர்வு அமைஞ்சிருக்கு. அந்த 2023 ஃபங்க்ஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில அவர் பேசின ஒரு விஷயம் ரொம்ப வைரல் ஆச்சு. தேர்தல்ல ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாதுன்னு உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கன்னு நேரடியாவே சொன்னாரு. அரசியல் விமர்சகர்கள் பலரும் இது அவரோட முழுநேர அரசியலுக்கான தெளிவான முன்னோட்டம்னு அப்பவே கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே 2023 விழாவுல இன்னொரு சம்பவமும் நடந்துச்சு. தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த மாணவிக்கு அவர் ஒரு வைர நெக்லஸா பரிசா கொடுத்தாரு. இது வெறும் சாதாரண கல்வி உதவிங்கிறத தாண்டி எல்லா நியூஸ் சேனல்களையும் பிரைம் டைம்ல விவாதிக்கப்படுற அளவுக்கு ஒரு பெரிய அரசியல் ஸ்ட்ராட்டஜியாவே பார்க்கப்பட்டுச்சு. நாம இப்போ இந்த விளக்க தொகுப்போட இறுதிக்கு வந்துட்டோம். ஸ்கிரீன்ல ஒரு சாதாரண நடிகரா ஆரம்பிச்சு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் ஆகி இப்போ சமுதாயத்துல ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துற அரசியல் ஆளுமையா உருவெடுத்திருக்க விஜயோட இந்த ரியல் லைஃப் ஹீரோ பயணம் இனி எப்படி தொடரப்போகுது? அவர் அடுத்ததா என்ன செய்ய போறாரு? இது கண்டிப்பா நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய கேள்விதான். சரி, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.